கோபியும் ஈஸ்வரியும் பார்த்துருக்கீங்களா, எப்படியான இனியாவ கல்யாணத்த முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. ஆனா, இனியா வந்துட்டு எப்படியான ஆசைப்பட்ட வாழ்க்கைய அடைஞ்சே ஆகுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோட்ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். சுதாகர் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் பார்த்துருங்கன்னா, ஈஸ்வரி வந்துட்டு எப்படியான இந்த கல்யாணத்த முடிச்சாகணும். அதனால தான் நான் 2 வாரத்திலேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிங்கன்னா எப்படியான இந்த கல்யாணத்தை நிறுத்தி எதனா ஒரு குளறுபடி பண்ணுவா, அதெல்லாம் மீறி நான் எப்படியான இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. இதுக்கடையில் தான் இனியா பார்த்துக்கிங்கன்னா, நான் ஆகாஷ் இன்னும் மறக்கலப்பா, நான் எப்படியான ஆகாஷை கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்ப்பா. அவன் கண்டிப்பாக ஒரு நாள் கலெக்டர் ஆகுவான், கலெக்டர் ஆகி பெரிய பணக்காரன் ஆகுவான். அப்போ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாள் வந்து பொறுமையாக இருந்தேன். ஆனால் எனக்கு திடீர்னு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எப்படிப்பா, என் விருப்பத்துக்கு மீறா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, உடனே கோபி பார்த்துட்டிங்கன்னா இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதனால் இனியாவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அட்வைஸும் பண்ணுறாரு. ஆனால் இனியா வந்து கேட்குற மாதிரி இல்லை. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா தான் அம்மா கிட்ட சொல்ல ஈஸ்வரியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவள் அப்படி தாண்டா சொல்லுவாள், நாம தாண்டா அவளுக்கு நல்லது எதுன்னு இப்போ புரிய வைக்கணும், நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராமா மாதிரி ஆடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கால் பண்ணி கோபிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுப்பா, வீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே இனியா பார்த்திங்கன்னா பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க, அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா கோபி ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் கோபி இருந்துட்டுமா, எனக்கு ஏதோ ஒன்று திடீர்னு ஆனாலும் ஆயிரும், அதனால நீ தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஒத்துக்காமா, போகிற உசுரும் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டோம், அதனால தான் உன்னை தயவு கெஞ்சு கேட்குறேன், காலில் கூட விழுறமா, எப்படி இந்த கல்யாணத்தை ஒத்துக்காமா அப்படின்னு சொல்லி கேட்க, தான் அப்பாவுக்காக பேச்சை மறுக்க முடியாமல் இனியாவுமே பார்த்துக்கலாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்பாடா ஒரு வேலையை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அதுவே ரொம்ப சந்தோஷம், நான் போகிற வேலைக்குள்ளே உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறேன், இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றது ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் பாசத்தில் இது பேச, இனிமே பார்த்துட்டிங்கன்னா தான் அப்பாவுக்கு நல்லா, அப்பா நல்லா வந்தால் போதும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க கல்யாண நாள் வருது. அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே பரபரப்பு கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா சுதாகர் இருந்துட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு பாக்கியை வச்சுட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் வேணும், அதை எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை நடத்த விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக இப்போ ரெஸ்டாரண்ட் கேட்குறேன், நீங்கள் தான் அப்போ எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான், நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் நானே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து சம்மதம் படுத்துனா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த வரன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதனால தான் சொல்கிறேன், எனக்கு வரதட்சணை வந்து பாக்கியை நடத்துகிற ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ தானே நான் எழுதி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு பாக்கிய கிட்ட போய் பேச, பாக்கியவுமே பார்த்தீங்கன்னா இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன அத்தை, நான் சொன்னது அன்றைக்கே சொன்னேன்ல, அதுக்காக தான் பார்த்தீங்களா நான் இவர் எந்த பிளான்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் நான் அது புரிஞ்சுக்காமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு கூட வந்து கேட்குறீங்க, நான் எத்தனை வருஷம் உழைப்பு எவ்வளோ கனவு இதெல்லாம் போய் ஒரே நாளில் தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் பாக்கியா ஊரில் பொண்ணுக்காக வந்து அவன் சொத்துக்கு இதெல்லாம் எவ்வளோ தரான், ஆனால் நீ நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்க மாட்டேன்ற, எப்படி பாக்கியா வேறு யாருக்கோ கொடுக்குறேன், தான் பொண்ணுக்கு தானே கொடுக்குற, அதை நீ கொஞ்சம் நினச்சி பாரு, இந்த சம்மந்தம் போனால் இது வாழ்க்கை நான் அவளுக்கு நல்லா அமையுமா, அதுவும் இனியும் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாக்கியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்ன தான் யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு பாக்கியா பார்த்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, நான் யாருக்காகவும் என் ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்க மாட்டேன், என்னோடய கனவு லட்சியம் எல்லாமே வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே டெவலப் பண்ணி இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுன்றது தான், அப்படி இருக்கும்போது இதை தடுக்க யார் முயற்சினாலும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக முடியவே முடியாதுன்னு உறுதியாக இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் திருப்பங்கள் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.